Hi students, இப்போ நம்ம numbers and sequences chapterல exercise 2.10ல 6th problem பார்க்க போறோம்ப்பா. ஸோ இந்த கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். 7 power 4k is congruent to dash mod 100 அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்ன வேல்யூ வரும்னு சொல்லி கேட்டிருக்காங்கப்பா. சரியா? ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தாவே தெரியுது. இது பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது, கான்க்ரியன்ஸ் மாடுலோவில் இருக்குன்னு தெரியுது. ஸோ நம்ம கான்க்ரியன்ஸ் மாடுலோவில் என்ன படிச்சிருக்கோம், a congruent to b mod n அப்படின்னா என்ன அர்த்தம், ஏதோ a என்ற நம்பரை நீங்கள் என்னால் டிவைட் பண்ணும்போது, a என்ற நம்பரை என்னால் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு b தான் ரிமைண்டர். ஸோ இந்த இடத்துல வர்றது ரிமைண்டர். ஸோ ஏன்ற நம்பரை என்னால் டிவைட் பண்ணும்போது b தான் ரிமைண்டர். ஸோ இப்போ இந்த கொஷின் என்ன கேட்டிருக்காங்க, நீங்கள் 7 power 4k வந்து 100ஆல் டிவைட் பண்ணும்போது உங்கள் ரிமைண்டர் என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ இங்கே கேன்னு ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் கொடுத்துட்டாங்க, அது என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஏதோ ஒரு அசம்ஷன் எடுத்துக்கணும். ஸோ இப்போ நான் வந்து இந்த கேன்ற வேல்யூக்கு வந்து 1 கொடுக்குறேன். சரியா? 1ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிட்டு இதுக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லி கண்டுபிடிக்கணும். புரிஞ்சுதாப்பா? ஸோ இந்த கேன்ற வேல்யூக்கு நான் இந்த ஈக்குவேஷனில் 1ன்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ என்ன ஆகும் என் ஈக்குவேஷனு, 7 power 4 into 1 congruent to dash mod 100 அப்படின்னு வரும். ஸோ 4 into 1 என்னது 4 தான். ஸோ 7 power 4 congruent to dash mod 100 வரும். ஸோ இப்போ இந்த 7 power 4க்குரிய வேல்யூ கண்டுபிடிங்க, என்ன வரும் சொல்லி பார்ப்போம். 7 power 4னா என்னப்பா அர்த்தம், 7 into 7 into 7 into 7 அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 49 வந்துடும், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் 49 வந்துடும். ஸோ 49 into 49 பண்ணால் உங்களுக்கு 2401 வந்துடும். சரியா? ஸோ இப்போ 7 power 4 பதிலாக 2401 நான் போட்டுக்கிறேன். congruent to dash mod 100. ஸோ இப்போ 2401 வந்து நீங்கள் 100ஆல் டிவைட் பண்ணும்போது உங்கள் ரிமைண்டர் என்ன அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. சரியாப்பா? ஸோ நீங்கள் 2401 வந்து 100ஆல் டிவைட் பண்ணுங்கள், என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம். 2 times 200 வந்துடும். 40 ரிமைனிங், இந்த 1 இறக்கிக்கிறேன். ஸோ 4 times வந்து எனக்கு 400 வந்துடும். இப்போ 1 தான் ரிமைண்டர். ஸோ என்னோடய ஆன்சர் என்னதுப்பா, 1 தான். புரிஞ்சுதாப்பா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் ரிமைண்டர் தான் எழுதணும், இங்கே கிடைச்ச ரிமைண்டர் தான் நீங்கள் எடுத்து தூக்கி எழுதணும். ஸோ 2401 நீங்கள் 100ஆல் டிவைட் பண்ணும்போது 1 தான் ஒரு ரிமைண்டர். ஸோ இந்த கொஷனில் அதான் கேட்டிருக்காங்க, 1 தான் உடைய ஆன்சர். புரிஞ்சுதாப்பா? 7th ப்ராப்ளம் பார்க்கலாம்ப்பா. ஸோ இந்த 7th ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். f1ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க 1ன்னு, f2ஓட வேல்யூ 3ன்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி fnக்குரிய ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க, fn = fn - 1 + fn - 2ன்னு. இப்போ fi-யோட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ fi-யோட வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், இந்த ஈக்குவேஷனில் போய் எனக்கு பதிலாக நீங்கள் 5 சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு fi-க்குரிய ஈக்குவேஷன் கிடச்சிரும். அதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு fi-யோட வேல்யூ தெரிஞ்சிடும். புரிஞ்சுதாப்பா? ஸோ என்ன பண்ணுங்கன்னா இங்கே கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நீங்கள் எழுதிக்கோங்க, fn = fn - 1 + fn - 2. சரியா? ஸோ இந்த ஈக்குவேஷனில் போய் நீங்கள் என்னக்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு fi ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஸோ என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். என்னக்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். fi = f5 - 1 + f5 - 2. சரியா? ஸோ f5 - 1 என்னப்பா வரும், 4. ஸோ f4 வரும். ஸோ f5 - 2 என்னப்பா வரும், 3 வரும். ஸோ f3. ஸோ fi-க்குரிய ஈக்குவேஷன் என்னென்னா f4 + f3 தான். ஸோ இங்கே பாருங்கள், f4 and f3 இங்கே வேல்யூ இருக்கா, இல்லை. ஸோ நம்ம f4 and f3 கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். f4 and f3 எப்படி கண்டுபிடிக்கலாம், இதே ஈக்குவேஷனில் போய் எனக்கு பதிலாக நீங்கள் 4 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு f4 கிடச்சிரும். இந்த ஈக்குவேஷனில் எனக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு f3 கிடச்சிரும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் போய் எனக்கு பதிலாக நீங்கள் 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ என்ன வரும்னா f4 = f, இந்த இடத்துல என்ன பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், f4 - 1 + f4 - 2 அப்படின்னு வரும். ஸோ f4 - 1 என்னப்பா வரும், f3 வரும். ப்ளஸ் f4 - 2 என்னப்பா வரும், f2 வரும். புரிஞ்சுதா? ஸோ f4க்குரிய ஈக்குவேஷன் என்னது, f3 + f2. ஸோ இதே ஈக்குவேஷனில் போய் என்னக்கு பதிலாக நீங்கள் 3 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம். f3 = f3 - 1 + f3 - 2ன்னு வரும். ஸோ f2 + f1 அப்படின்னு வந்துடும். சரியா? ஸோ f2 என்னது, கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க 3ன்னு. f1 என்னது, கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க 1ன்னு. ஸோ f3க்குரிய வேல்யூ என்னதுப்பா, 3 + 1 வந்து 4. ஸோ இங்கே வாங்க, இந்த f4 கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், f3 + f2 பண்ணணும். f3 இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிச்சாச்சு. f3க்குரிய வேல்யூ என்னது 4. ஸோ 4 + f2க்குரிய வேல்யூ கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க 3ன்னு. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ f4க்குரிய வேல்யூ உங்களுக்கு என்னது 7. ஸோ இப்போ நமக்கு f3 f4ம் தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்ம f5 கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ f5க்குரிய வேல்யூ உங்களுக்கு என்ன வரும், f4 + f3. ஸோ f4 என்னது 7.
ப்ளஸ் F3 என்னது 4. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், உங்களுக்கு என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம். 11 வருது. ஸோ உங்கள் ஆன்சர் வந்து 11. ஸோ இந்த ஆப்ஷனில் போய் பாருங்கள், இங்கே இருக்க 11. ஸோ இதான் உங்களுடைய ஆன்சர். புரிஞ்சுதாப்பா? ஸோ இப்போ நம்ம 8th ப்ராப்ளம் பார்க்கலாம்ப்பா. ஸோ 8th ப்ராப்ளம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். The first term of an arithmetic progression is unity and the common difference is 4. Which of the following will be a term of this AP? அப்படி சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த கொஷனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏதோ ஒரு அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் இருக்குன்னு சொல்லிட்டாங்கப்பா, ஏதோ ஒரு AP இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஏபினாவே என்னதுப்பா, சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த ஏபியில் வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து யூனிட்டின்னு சொல்லிட்டாங்க. யூனிட்டி அப்படின்னா என்ன அர்த்தம், 1 அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட் டேர்ம்க்குரிய வேல்யூ 1 சொல்லிட்டாங்க. அதே மாதிரி காமன் டிஃப்ரென்ஸ்னால் என்ன, D. ஸோ இந்த ஏபிக்குரிய காமன் டிஃப்ரென்ஸ் D வந்து 4 அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா, இந்த நம்பர்ஸில் வந்து எந்த நம்பர் வந்து இந்த ஏபியில் வரும் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த ப்ராப்ளமுக்கு நீங்கள் ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஒவ்வொரு நம்பர் வந்து இந்த ஏபியில் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சி பார்க்கணும். என்னோட வேல்யூ உங்களுக்கு ஹோல் நம்பர் வந்துச்சுன்னா இந்த நம்பர் வந்து இந்த சீக்வன்ஸில் இருக்குதுன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா உங்கள் இந்த நம்பர் வந்து இந்த சீக்வன்ஸில் இல்லை அப்படி சொல்லி அர்த்தம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4551 வச்சுக்கோங்களேன். இந்த நம்பர் வந்து இந்த சீக்வன்ஸில் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ ஏதோ ஒரு இடத்துல இந்த நம்பர் இருக்குன்னு, ஸோ எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் நான் TN கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ஏபியில் வந்து TNோட ஈக்குவேஷன் படிச்சிருப்போம். அது என்னென்னா, TN = A + n - 1 × D அப்படி சொல்லி படிச்சிருப்போம். சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி என்னோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். இப்போ எனக்கு TNோட வேல்யூ நான் இதுன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டேன். ஏவோட வேல்யூ தெரியும், Dயோட வேல்யூ தெரியும். இந்த எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு என்னோட ஆன்சர் என்ன வருதுன்னு சொல்லி பார்க்க போகிறேன். என்னோட ஆன்சர் வந்து ஹோல் நம்பர் வந்துச்சுன்னா இந்த நம்பர் வந்து இந்த சீக்வன்ஸில் இருக்குது. என்னோட ஆன்சர் வந்து உங்களுக்கு டெசிமல் இல்லைனா மைனஸ் நம்பர் வந்துச்சுன்னா, நெகட்டிவ் நம்பர் வந்துச்சுன்னா இந்த நம்பர் வந்து இந்த சீக்வன்ஸில் இல்லை. ஸோ இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு நம்பர் வந்து TNனை கன்சிடர் பண்ணிக்கிட்டு என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சு பார்த்து தான் நம்மளால் இந்த ஆன்சர் சொல்ல முடியும். புரிஞ்சுதாப்பா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நம்பர் வந்து இந்த சீக்வன்ஸில் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதுக்குரிய வேல்யூ நான் TN கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் தெரிஞ்ச வேல்யூஸ் நான் போய் சப்ஸ்டியூட் பண்ணுறேன் இந்த ஈக்குவேஷனில். ஸோ இப்போ என் TNோட வேல்யூ வந்து 4551, ஏவோட வேல்யூ வந்து 1, Dயோட வேல்யூ வந்து 4. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனை போய் சப்ஸ்டியூட் பண்ணால் என்னோட வேல்யூ என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். 4551 = ஏவோட வேல்யூ வந்து 1 + n - 1 × Dயோட வேல்யூ வந்து 4. ஸோ இந்த -1 இந்த பக்கம் கொண்டு வாங்க, என்ன வரும், 4551 - 1 = n - 1 × 4 அப்படின்னு வரும். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4550ன்னு வரும். = n - 1 × 4. ஸோ இந்த 4 இந்த டினாமினேட்டரில் கொண்டு வாங்க, என்ன வரும், இந்த பக்கம் கொண்டு வந்தால் டினாமினேட்டரில் வந்துடும். தட் இஸ் 4550 / 4 = n - 1 அப்படின்னு வரும். இது ரெண்டுத்தையும் நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள், என்ன வரும், 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 2 2s are 4, 2 2s are 4, 2 2s are 4, 2 7s are 14, 2 5s are 10 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் அகெயின் 2 டேபிள், 2 1 is 2, 2 1 is 2, 2 1 is 2, 2 3s are 6, 2 7s are 14, 2 5s are 10. ஸோ எனக்கு என்ன வந்திருக்கு, 1137.5 = n - 1 வந்திருக்கு. ஸோ இந்த 1 இந்த பக்கம் கொண்டு வாங்க, உங்களுக்கு என்ன வரும், 1137.5 + 1 = n வரும். ஸோ என்னோட வேல்யூ வந்து 1138.5ன்னு வரும். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு இது வரும். ஸோ என்னோட வேல்யூ டெசிமல் வந்திருக்கு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, இந்த 4551 வந்து இந்த சீக்வன்ஸில் இல்லை அப்படின்னு சொல்லி தெரியுது. சரியா? என்னோட நம்பர் ஹோல் நம்பர் வந்தால் தான் உங்களுக்கு இந்த நம்பர் வந்து சீக்வன்ஸில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். தட் இஸ் TNோட வேல்யூ வந்து இப்போ நான் 10091 கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த நம்பர் வந்து என் சீக்வன்ஸில் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். அதுக்குரிய வேல்யூ நான் TN கொடுத்துறேன். ஸோ என் TNோட வேல்யூ வந்து 10091. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் போய் திரும்பவும் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். என்னோட வேல்யூ என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். சரியா? ஸோ என்ன வரும், இந்த ஃபார்முலாவில் போய் TNக்கு பதிலாக 10091 சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். A and Dயோட வேல்யூ ஏற்கனவே தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 + n - 1 × 4 அப்படின்னு வரும். 1 வந்து இதை பக்கம் கொண்டு போனாங்கன்னா -1 வந்துடும். ஸோ n - 1 × 4 அப்படின்னு வரும். இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணுங்கள். 10090 = n - 1 × 4ன்னு வரும். இந்த 4 நீங்கள் டிவைட் பண்ணுங்கள், என்ன வரும் சொல்லி பாருங்கள். இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா டினாமினேட்டரில் வந்துடும். ஸோ /4 n - 4ன்னு வரும். ஸோ இப்போ நான் இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணலாமாப்பா, என்ன வரும் சொல்லி பாருங்கள். 2 2s are 4, 2 5s are 10, 2 4s are 8, 2 5s are 10. Again 2 1 is 2, 2 2s are 4, 2 5s are 10, 2 2s are 4, 2 2s are 4, 2 5s are 10. ஸோ உங்களுக்கு 2522.5 = n - 1 வந்திருக்கு. இந்த -1 இந்த பக்கம் கொண்டு வாங்க, உங்களுக்கு என்ன வரும்,
ப்ளஸ் 1 வந்துடும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள். 2523.5 is equal to n வரும். ஸோ இப்போ உங்கள் என்னோட வேல்யூ வந்து டெசிமல் வேல்யூ வந்திருக்கு. ஸோ நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், என்னோட வேல்யூ ஹோல் நம்பர் வந்தால் தான் இந்த நம்பர் வந்து உங்களோட சீக்வன்ஸில் இருக்குது, ஏபியில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இந்த நம்பர் வந்து உங்கள் ஏபியில் இல்லை. தட் இஸ் 10091 என்ற நம்பர் வந்து உங்கள் அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் இல்லை அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதாப்பா? ஸோ நெக்ஸ்ட் இந்த நம்பர் வந்து இந்த சீக்வன்ஸில் இருக்கா இல்லையா சொல்லி நான் பார்க்க போகிறேன். ஸோ இந்த நம்பர் இந்த சீக்வன்ஸில் இருக்குன்னு நான் கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குரிய டேர்ம் வந்து டிஎன் நான் கொடுத்துக்கிறேன். ஸோ என் டிஎனோட வேல்யூ இப்போ வந்து 7881. ஸோ இப்போ நான் என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சு பார்க்க போகிறேன்ப்பா. சரியா? ஸோ இப்போ என் டிஎனோட வேல்யூ என்னது 7881. ஏவோட வேல்யூ கொஷினில் கொடுத்துட்டாங்க 1, டியோட வேல்யூ 4 கொடுத்துட்டாங்க. ஸோ டிஎன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n - 1 இன்ட்டு டி ஃபார்முலாவில் போய் நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம். டிஎனுக்கு பதிலாக 7881 இஸ் ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ 1 ப்ளஸ் n - 1 இன்ட்டு டியோட வேல்யூ 4. ஸோ என்ன வரும், இந்த 1 இந்த பக்கம் வந்தால் -1 ஆயிரும். இஸ் ஈக்குவல் டு n - 1 இன்ட்டு 4 அப்படின்னு வரும். இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 7880 இஸ் ஈக்குவல் டு n - 1 இன்ட்டு 4. ஸோ இந்த 4 இந்த பக்கம் கொண்டு வந்தால் உங்களுக்கு டினாமினேட்டரில் வந்துடும். 7880 டிவைட் பை 4 இஸ் ஈக்குவல் டு n - 1 அப்படின்னு வரும். இது நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள். 2 2s are 4, 2 3s are 6, 2 9s are 18, 2 4s are 8. Then 2 1 is 2, 2 1 is 2, 2 9s are 18, 2 7s are 14, 0. ஸோ உங்களுக்கு என்ன வருது, 1970 is equal to n - 1 வருது. இந்த -1 இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா +1 ஆயிரும். ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்கள், 1971. ஸோ இப்போ என்னோட டேர்ம் வந்து ஹோல் நம்பர் வந்திருக்கு. ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லலாம், இந்த நம்பர் இருக்கா இல்லையா 7881 வந்து இந்த சீக்வன்ஸில் இருக்குன்னு சொல்லலாம். புரிஞ்சுதாப்பா? ஸோ T1971th டேர்ம் வந்து 7881 இருக்கும் இந்த ஏபியில். புரிஞ்சுதாப்பா? ஸோ எதுக்கும் நம்ம இந்த நம்பரும் வந்து இந்த ஏபியில் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கிட்டு என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சி பார்த்துடலாம். சரியா? ஸோ டிஎனோட வேல்யூ இப்போ நீங்கள் 13531 அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் நான் கன்சிடர் பண்ணியிருக்கேன். சரியா? இப்போ என்னோட வேல்யூ என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஏவோட வேல்யூ 1 தெரியும், டியோட வேல்யூ 4 தெரியும். இந்த ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம். 13531 இஸ் ஈக்குவல் டு 1 ப்ளஸ் n - 1 இன்ட்டு 4 அப்படின்னு வரும். இந்த 1 இந்த பக்கம் போனால் -1 வந்துடும். இஸ் ஈக்குவல் டு n - 1 இன்ட்டு 4னு வரும். சப்ராக்ட் பண்ணுங்கள். 13530 இஸ் ஈக்குவல் டு n - 1 இன்ட்டு 4னு வரும். ஸோ இந்த 4 நீங்கள் டினாமினேட்டர் கொண்டு போங்க. இந்த சைட் கொண்டு போனீங்கன்னா டினாமினேட்டர் வரும். 13530 டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு n - 1 அப்படின்னு வரும். இது 2 டேபிள் நீங்கள் கேன்சல் பண்ணலாம். 2 2s are 4, 2 6s are 12, 2 7s are 14, 2 6s are 12, 2 5s are 10. Again 2 1 is 2, 2 3s are 6, 2 3s are 6, 2 8s are 16, 2 2s are 4, 2 5s are 10. ஸோ உங்களுக்கு என்ன வந்திருக்குன்னா 3382.5 வந்திருக்கு. இந்த -1 இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா +1 வந்துடும். ஸோ உங்கள் என்னோட வேல்யூ என்ன வரும், 3383.5னு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட வேல்யூ டெசிமலில் வந்திருக்கு. டெசிமலில் வந்தால் என்ன அர்த்தம், இந்த நம்பர் வந்து இந்த ஏபியில் இல்லை அப்படின்னு அர்த்தம். சரியா? ஸோ இப்போ நம்மளோட ஆன்சர் என்னதுப்பா, இந்த நம்பர் தான் வந்து ஏபியில் இருக்குன்னு அர்த்தம். தட் இஸ் இதுதான் உங்களோட ஆன்சர். இந்த நம்பர் நான் ஏபியில் இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுதா? ஒன்றும் கிடையாது. என்னோட வேல்யூ வந்து ஹோல் நம்பர் வந்தது. என்னோட வேல்யூ ஹோல் நம்பர் வந்துச்சுன்னா இந்த நம்பர் வந்து ஏபியில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுதாப்பா? என்னோட வேல்யூ எப்போவுமே வந்து எத்தனாவது டேர்ம் அப்படின்னு சொல்கிறத நம்ம வந்து ஒரு ஹோல் நம்பரில் தான் சொல்ல முடியும். ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம் சொல்ல முடியும். சரி, நம்மளால் போய் பாயிண்ட்லேயோ நெகட்டிவ்லேயோ வந்து இந்த டேர்ம் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அதனால இதுதான் உங்களுடைய ஆன்சர். புரிஞ்சுதாப்பா? இப்போ நம்ம 9th ப்ராப்ளம் பார்க்கலாம்ப்பா. ஸோ 9th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். If 6 times of the 6th term of an AP is equal to 7 times the 7th term, then the 13th term of AP is dash அப்படி சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஸோ கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு AP இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் இருக்கான். ஸோ இப்போ இந்த அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் வந்து 6 times the 6th term அப்படின்னா T6 6 times 6th term நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுக்கு எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 7 times the 7th term 7 T7க்கு ஈக்குவலாக இருக்கும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா 13th term என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் டேட்டா என்னது 6Tx ஈக்குவல் டு 7 T7 சொல்லிட்டாங்க. T13 வேல்யூ என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது T13. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா நம்மளோட nth ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். nth term ஈக்குவேஷன் நம்ம ஏபியில் படிச்சிருக்கோம். அது என்னப்பா, Tn ஈக்குவல் டு a + n - 1 இன்ட்டு டின்னு படிச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா T13 கண்டுபிடிக்கணும்னா இந்த ஈக்குவேஷனில் போய் நான் என்னக்கு பதிலாக 13 சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். T13 ஈக்குவல் டு a + 13 - 1 இன்ட்டு டி அப்படின்னு வரும். ஸோ 13 - 1 பண்ணிங்கன்னா 12D.
சரியா T13 ஈக்குவேஷன் என்னது a + 12d. ஸோ இப்போ நம்ம T13 வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். கொடுத்துருக்க டேட்டா இது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இதே ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்ம T6 டேர்ம் T7 டேர்ம் கண்டுபிடிச்சு இந்த ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபார்முலாவில் போய் நீங்கள் என்னக்கு பதிலாக 6 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். உங்கள் T6 ஈக்குவேஷன் கிடச்சிரும். T6 என்ன வரும்னா a + என்னக்கு பதிலாக 6 - 1 × d. ஸோ உங்கள் T6 ஈக்குவேஷன் என்ன வரும்? a + 5d வரும். 6 - 1 வந்து 5. நெக்ஸ்ட் நீங்கள் n = 7 சொல்லி இந்த ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். உங்களோட T7 வேல்யூ கிடச்சிரும். தட் இஸ் a + 7 - 1 × d. தட் இஸ் a + 6d. ஸோ உங்கள் T7 வேல்யூ இது. இப்போ என்ன சொல்லிட்டாங்க? 6 டைம்ஸ் T6 = 7 டைம்ஸ் T7 சொல்லிட்டாங்க. ஸோ 6 × T6 என்னது நம்ம கண்டுபிடிச்சி வச்சோம்? a + 5d அப்படின்னு is equal to 7 times T7 சொல்லியிருக்காங்க. ஸோ 7 × T7 வேல்யூ என்னது? a + 6d. ஸோ இந்த ஈக்குவேஷனில் போய் T6ம் T7ம் சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். ஸோ என்ன வருதுன்னு சொல்லி பாருங்கள். 6 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 7 உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன வரும்? 6a + 30d is equal to 7a + 42d அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் இந்த டேர்ம்லாம் இந்த ஒரு பக்கம் கொண்டு வாங்கப்பா. இந்த a டேர்ம் இந்த d டேர்ம்லாம் ஒரு பக்கம் கொண்டு வாங்க. என்ன வரும்? ஸோ இந்த டேர்ம்லாம் நான் இந்த பக்கம் கொண்டு போகிறேன். என்ன வரும்னா 7a - 6a + 42d - 30d அப்படின்னு வரும். is equal to 0ன்னு. ஸோ இது ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 6a - 7a பண்ணிங்கன்னா உங்களுக்கு a வரும். சரியா? ப்ளஸ் 42d - 30d என்னப்பா வரும்? ப்ளஸ் 12d வரும். ஸோ a + 12d is equal to 0 அப்படின்னு வருது. ஸோ நல்லா பாருங்கள், a + 12d வேல்யூ வந்து 0. நம்ம ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம்? T13 = a + 12dன்னு கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம். ஸோ இப்போ இந்த a + 12d வேல்யூ நம்ம இங்கே கண்டுபிடிச்சாச்சா? எஸ், அது என்னது? 0ன்னு. ஸோ இப்போ இந்த வேல்யூ போய் நீங்கள் இந்த ஈக்குவேஷனில் போய் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் T13 டேர்ம் என்ன வரும்? 0ன்னு வரும். ஸோ உங்கள் 13th டேர்மோட வேல்யூ என்னது? 0. ஸோ இந்த கொஷினில் ஆப்ஷனில் பாருங்கள் 0 இருக்கான்னு இருக்குது. ஸோ இதான் உங்களுடைய ஆன்சர். 0 தான் உங்களோட ஆன்சர். புரிஞ்சுதாப்பா? இப்போ நம்ம 10th ப்ராப்ளம் பார்க்கலாம்ப்பா. இந்த கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். An AP consists of 31 terms. If its 16th term is m, sum of all terms of this AP is dash. அப்படி சொல்லி 4 ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. ஒன்றும் கிடையாது, ஒரு அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷன் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனாகவே சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் தான் நம்ம AP அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த APயில் வந்து மொத்தம் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா 31 டேர்ம்ஸ் இருக்கான். சரியா? இந்த அர்த்தமெட்டிக் ப்ரோக்ரஷனில் மொத்தம் 31 டேர்ம்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த 31 டேர்ம்ஸில் 16வது டேர்ம் தட் இஸ் 16th டேர்ம் உடைய வேல்யூ வந்து m அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த 31 டேர்ம்ஸே நீங்கள் ஆட் பண்ணால் என்ன வரும் சொல்லி கேட்டிருக்காங்க. தட் இஸ் உங்கள் S31 வேல்யூ என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. புரிஞ்சுதாப்பா? இதுதான் கொஷின். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணால் கொடுத்துருக்க டேட்டாவை வச்சுட்டு இந்த சம் கண்டுபிடிக்க பார்க்கணும். ஸோ கொடுத்துருக்க டேட்டா என்னது? T16 வேல்யூ வந்து m அப்படி சொல்லிட்டாங்க. நம்ம ஆல்ரெடி வந்து ஏபியில் வந்து nth டேர்ம் ஈக்குவேஷன் படிச்சிருக்கோம். அது என்னதுப்பா? a + n - 1 × d அப்படி சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இப்போ என்ன சொல்லிட்டாங்க? 16th டேர்ம் வந்து m அப்படி சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ஈக்குவேஷனில் போய் n-க்கு பதிலாக 16 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ நமக்கு 16th டேர்ம் ஈக்குவேஷன் கிடச்சிருமா? எஸ். ஸோ உங்கள் T16 என்ன வரும்? a + 16 - 1 × d அப்படின்னு வரும். ஸோ a + 15d அப்படின்னு வரும். ஸோ உங்கள் T16 வேல்யூ வந்து a + 15d. நமக்கு என்ன தெரியும்? T16 வேல்யூ m அப்படின்னு தெரியும். சரியா? ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் போய் T16 பதிலாக m சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன வரும்? m is equal to a + 15d அப்படின்னு சொல்லி வரும். சரியா? ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து நீங்கள் a கண்டுபிடிங்க என்ன வரும் சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த 15d இந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா -15d வந்துடும். ஸோ a வேல்யூ என்னதுப்பா? m - 15d. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னது? S31. தட் இஸ் S31 வேல்யூ கண்டுபிடிக்கணும். நம்ம ஆல்ரெடி வந்து ஏபியில் வந்து சம் ஈக்குவேஷன் படிச்சிருக்கோம். SN ஈக்குவேஷன் என்னதுப்பா? n/2 × 2a + n - 1 × d அப்படி சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் போய் நம்ம ஏக்குரிய டேர்ம் கண்டுபிடிச்சோமா இல்லையா, அதை தூக்கிட்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். இப்போ அந்த கொஷின் என்ன சொல்லிட்டாங்க? மொத்தம் 31 டேர்ம் இருக்குது சொல்லிட்டாங்க. நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய S31. ஸோ இந்த ஈக்குவேஷனில் n is equal to 31 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ S31 is equal to 31/2 × 2 × a. ஏக்குரிய வேல்யூ நமக்கு தெரியும். தட் இஸ் m - 15d அப்படின்னு. சரியா? ப்ளஸ் n - 1. என்னன்றது 31. 31 - 1 × d அப்படின்னு வரும். சரியாப்பா? ஸோ உங்களுக்கு என்ன வரும்னா 31/2 is equal to இது உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன வரும்? 2m - 2 × 15 வந்து 30d ப்ளஸ் 31 - 1 வந்து 30d வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கேன்சல் பண்ணிடலாமா? எஸ். ஸோ மிச்சம் என்ன இருக்குது? 31/2
இன்ட்டு 2m மட்டும் இருக்குது. ஸோ இந்த 2 கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மிச்சம் என்ன இருக்குது? 31 இன்ட்டு m இருக்குது. தட் இஸ் 31m. ஸோ S31க்குரிய வேல்யூ என்னது? 31m. ஸோ இங்கே ஆப்ஷனில் போய் பாருங்கள் என்ன இருக்குன்னு, 31m இருக்கான்னு பாருங்கள். எஸ் இருக்குது. ஸோ இதான் உங்களுடைய ஆன்சர். புரிஞ்சுதாப்பா?